ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரேவாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம ரேவாஸ் சேனலில் குக்கிங் எதுவும் பார்க்க போகிறதில்ல. எங்கள் தோட்டத்தில் தக்காளி பழங்கள் பறித்து மார்க்கெட்டுக்கு அனுப்புகிறோம். வீடியோவில் தக்காளி செடி நட்டு அது பெரியதாகி தக்காளி பழங்களை பறித்து எப்படி மார்க்கெட்டுக்கு அனுப்புகிறோம் அப்படிங்கிறத தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். நிறைய பேர்த்துக்கு தக்காளி செடி பழங்களே தெரியாது. வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம். நாங்கள் 2 மாதத்துக்கு முன்னாடி எங்கள் வயலை உழவு செய்து தக்காளி செடி நட்டிருக்கோம். பாருங்கள், நட்டு 1 மாதம் ஆனதுக்கு பின்னாடி இந்த மாதிரி செடி வளர்ந்து ஓரளவு இருக்குது. ஆரம்பத்தில் பார்க்கும் பொழுது இப்படித்தான் இடைவெளி விட்டு இருக்கும். கொஞ்ச நாள் கழித்து களைகளையெல்லாம் வெட்டி விட்டு உரம் வச்சு தண்ணீர் பாய்ச்சோம்னா உங்களுக்கு காட்டுக்கு வந்து செடி கொஞ்சம் பெரியதாகி படர்ந்து காட்டு முழுக்க செடி இருக்கிற மாதிரி வந்துடும். இன்னும் இதுக்கு தண்ணீரும் பாய்ச்சலை. இப்போ பாருங்கள், தண்ணீர் பாய்ச்சி உரம் வச்சதுக்கு பின்னாடி செடி அழகாக பெரியதாக வந்து காட்டை கட்டிருச்சு. செடியில் பூ எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. தக்காளி பூ வந்து மஞ்சள் நிறத்தில் இருக்கும். அந்த பூ அப்படியே காயாகி சின்ன பிஞ்சுகளாக இருக்கும். பாருங்கள், தெரியுதா? அப்படியே வந்து அது பெரியதாகி பழுக்க ஆரம்பிக்கும். இப்போ தக்காளி வந்து பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தக்காளி பழங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் இன்றைக்கி எல்லோரும் சேர்ந்து மொத்தமாக தக்காளி பழங்களை எடுத்து அதை சுத்தம் பண்ணி மார்க்கெட்டுக்கு அனுப்புகிறோம். பாருங்கள், தக்காளி செடியில் தக்காளி பழம் எப்படி இருக்குதுன்னு. புல் நிறையா வந்திருக்குது. புல் இருக்கிறதுனால நல்லது தான். பழம் வந்து அழுகாமல் இருக்கும், நல்லா இருக்கும். இப்போ நாங்கள் தக்காளி பழங்களை பொறித்து அங்கங்கே கொட்டி வச்சுருக்கிறோம். இந்த மாதிரி வாய்க்காலில். இனி இந்த பழங்களை எடுத்து அப்படியே அள்ளி கொண்டுட்டு வந்து ஒரு இடத்துல மொத்தமாக கொட்டி வைக்கணும். அங்கே வச்சு தான் தக்காளி பழங்களை நம்ம வந்து தரம் பிரிக்கணும். இப்போ பாருங்கள், தக்காளி காடு முழுக்க பின்னாடி பார்த்தீங்கன்னா குளம், எங்கள் ஊர் குளம்தாங்க. இப்போ நானும் கொஞ்சம் தக்காளி பழங்களை பறிக்கிறேன். தக்காளி பழம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் செடிகள் இருக்கும். ஒரு பழங்களாக காம்பு இல்லாமல் பொறிக்கணும். பாருங்கள், இப்போ எல்லா பழங்களையும் கொண்டு வந்து நாங்கள் ஒரு இடத்துல கொட்டியாச்சு. இனி இந்த பழங்களை வந்து நம்ம பெரியது, சிறியது, கழிவுன்னு 3 வகையை பிரிக்கணும். இதில் பெரிய பழங்களை எல்லாம் தனியாக பிரித்து தனி பெட்டியில் போடணும். அது கொஞ்சம் விலை அதிகமாக போகும். சின்ன பழங்கள் வந்து தனியாக போடணும். அது வந்து விலை குறைவாக தான் போகும். இதுலேயே புள்ளி விழுந்தது, ஓட்டையானது, வெடித்தது, இந்த மாதிரி அழுகி போனது, அந்த பழங்களையெல்லாம் நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சிடணும். தக்காளி பழங்களை எல்லாம் அனுப்புனதுக்கு பின்னாடி அந்த கழிவாக இருக்கிற பழங்களை வந்து நம்ம திருப்பியும் வயல்லையே ஒரு குழியில் போட்டுடலாம். அந்த பழங்கள் மக்கி போயிடும், மக்கி காட்டுக்கு உரமாகும். இப்போ நாங்கள் தக்காளி பழங்கள் எல்லாத்தையுமே பெட்டியில் அடுக்கிட்டோம். பாருங்கள், இந்த மாதிரி பெட்டிகளை தான் தக்காளி பழத்தை அடுக்கணும். முழுக்க முழுக்க நல்ல பழங்களை மட்டும்தான் அனுப்பணும். கழிவுகளை நம்மளே எடுத்துடணும். பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஒரு 13-14 பெட்டி தக்காளி நல்ல பழங்களும் 2 பெட்டி சின்ன பழங்களும் கிடச்சிது எங்களுக்கு. இந்த பழங்களை நாங்கள் அப்படியே மார்க்கெட்டுக்கு அனுப்பிடுவோம். மார்க்கெட்டுக்கு அனுப்புகிறத பாருங்கள். இதுதான் எங்கள் தக்காளி தோட்டத்தில் இன்றைக்கி தக்காளி எடுத்தது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சமைச்சிடுவோம். தேங்க்யூ.